Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, in this video பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல perfume தீர்ந்ததுக்கு அப்புறம் வேஸ்டான அந்த பாட்டில் இருக்கும் இல்லையா, சோ அத வச்சு நம்ம விதவிதமான கிராஃப்ட் இன்னைக்கு பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. Perfume bottle எல்லாமே perfume தீர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி போடவே மனசு இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகான ஷேப்ல இருக்கும். சோ அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே எப்படி ரீயூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பாட்டில்ஸ் என்கிட்ட இருக்கு. அதுல இருந்து ஒரு சில பாட்டில்ஸ்ல நான் இன்னைக்கு வந்து கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாட்டிலோட இந்த மேல் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஸ்ட்ராங்கான இந்த கேப் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுக்கணும். இதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைஃபை வந்து லைட்டாக நான் கேண்டிலில் காமிச்சிட்டு கட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு கட்டிங் பிளேயரால் அப்படியே இந்த மேலே இருக்கிற இந்த சைடை வந்து அப்படி பிடிச்சி நல்லா ப்ரெஸ் கொடுத்து எடுத்தேன், வந்துடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் எல்லா பாட்டிலுமே கழட்டி வச்சுக்கோங்க. எத்தனை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை பாட்டில்லையுமே. ஸோ இதை நம்ம கழட்டினா மட்டும்தான் இந்த பாட்டிலை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த பாட்டில் எல்லாத்துலேயுமே நான் வந்து மேலே இருந்து அந்த கேப்பை வந்து கழட்டி எடுத்துட்டேன். ஸோ இதிலேருந்து இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம வந்து லேஸ் ஒர்க் பண்ணி டெக்கோர் பண்ணிக்குவோம். இந்த பாட்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். இந்த பாட்டிலோட ஷேஃப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து மேலே ஒட்டிக்கிறேன். அதோட இந்த வாய் சைடு இருக்கு இல்லையா, இதுலேயுமே ஒரு லேஸ் வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து லேஸ் வச்சு தான் டெக்கோர் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோன் மணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட ஒட்டி டெக்கோர் பண்ணலாம். இப்போ மேலே ஒட்டினா மாதிரி இந்த பாட்டம் சைட்லேயுமே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. மிடில் ஒரு ரோஸ் மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு குட்டி கிளாஸ் பாட்டில் வந்து ரெடி ஆகிருக்கு இல்லையா. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்சால் தொட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாட்டிலோட ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃப்யூம் பாட்டில் தூக்கி போட மனசே வராது. முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அது மேலே வந்து பிளாக் கலர் பெயிண்டால் நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் வந்து நல்லா பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெயிண்டிங் கூட இதில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் ஹார்ட் வரைய போகிறேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மைலி ஃபேஸ் கூட வரைஞ்சிருக்கலாம். எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. நீங்கள் வந்து உங்களோட பர்ஃப்யூம் பாட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதில் ஸ்மைலி ஃபேஸ் கூட வரைஞ்சி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் நிறைய ஹார்ட்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அதாவது ஒரு செடியிலிருந்து ஒரு ஹார்ட்ஸ் வந்து நிறையா அப்படியே முளைச்சிருக்கா மாதிரி. ஸோ இந்த ட்ராயிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கில்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஹார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஹார்ட்ஸை வந்து ஒரு ஸ்டிக்கோடு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தொடப்பங்குச்சி கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைனா பேப்பரில் கூட ஸ்டிக் மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துகிட்டு அதில் கூட ஒட்டி விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாட்டிலுக்குள்ளார இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சோப்பீஸாக மாறிடுச்சு. இது வந்து சைடில் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மூடி பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் மூடி மாதிரி இருக்குது. இது உள்ளுக்குள்ளே இருந்த பிளாஸ்டிக்கை வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மூடி மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுக்குள்ளார நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான பொசிஷனில் வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான மணி முத்து அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த மூடி மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து ஒட்டுறேன். இப்போது ஒட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினரல் வாட்டர் இருக்கு இல்லையா, கேன் வாட்டர், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாட்களுக்கு நமக்கு வந்து தண்ணி ரொம்பவே கிளியராக இருக்கும், கெட்டு போகாமல். உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக கிளிட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இந்த மூடியில் கொஞ்சம் க்ளூ வந்து ஹாட் க்ளூ ஒட்டிட்டு இதை வந்து இந்த இடத்துல அப்படியே ஒட்டி விட்டுலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி. அவ்வளோதான்.
ரொம்பவே அழகாக கிளிட்டரிங்காக கண்ணுக்கு பளபளன்னு நம்மளோட கேண்டில் ஹோல்டர் ரெடியாக இருக்குது. இதில் நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு கேண்டில் வச்சு நான் வந்து காமிக்கிறேன். இதுவுமே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 3/4 பாட்டில் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு வாசனை கொடுக்கக்கூடிய அத்தர் அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. இன்றைக்கி நான் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு உள்ளே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி அத்தர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் இது தண்ணியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பாம்போ ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 இதில் போட்டு வைங்க. நல்லா வாசம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அந்த குச்சி வழியாக நமக்கு நல்லா வந்து பரவும். ஹாலில் ரூமில் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 வாரங்களில் இதில் இருக்கிற ஸ்மெல் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா திரும்பவும் கொஞ்சம் நீங்கள் இதில் அத்தர் இல்லை எசென்ஷியல் ஆயில் விட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். வேஸ்டான சென்ட் பாட்டிலை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பாட்டிலை வந்து யூஸ் பண்ணிட்டோம். இந்த பாட்டிலோட மூடி இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப அழகான ஷேப்பில் இருக்குது. அந்த மூடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நமக்கு என்ன சைஸில் தோணுதோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு நல்ல நீளமான லீஃப் மாதிரி அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் ஒதுங்கின அந்த பேப்பரையுமே தூக்கி போட தேவையில்லை. அதுலேயுமே வந்துட்டு என்ன ஷேப்பில் உங்களுக்கு லீஃப் மாதிரி கிடைக்குதோ அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து மெல்லுசான லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் அந்த சிசர் வச்சுட்டு அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சுருட்டின மாதிரியான ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம கட் பண்ணி போட்டு அந்த சைடில் ஒதுங்கின அந்த பேப்பர் எல்லாத்தையுமே லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து அந்த சென்ட் பாட்டிலோட மேலே ஒரு மூடி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, அந்த மூடியில் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா லீஃபையுமே இந்த மூடியை சுற்றி நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரி ஒன்றா ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இந்த மூடிக்குள்ளே கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இதை நம்ம இதுக்குள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே அழகான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு சோப்பீஸாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் எடுத்துருக்க மூடி வந்து பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த லீஃப் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த பாட்டிலோட ரவுண்ட் ஷேப் மூடி இருக்குது. ஸோ இந்த மூடியை வந்து எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு கம்பியை வந்து நல்லா அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணி நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த மூடியை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்தி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப பிளெயினாக இருந்ததுனால ஒரே ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் மிடில் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க மூடி உங்ககிட்ட இருக்கிற டிசைனை பொறுத்து நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது ஒரு திங்கிங் பண்ணி நீங்களும் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி எல்லாமே கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து லேஸை வந்து ஒட்டியாச்சு. இது மேலே வந்து அந்த ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு ஒரு லேஸ் வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்குது, அதை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எங்கிட்ட ஊதுபத்தி இல்லாதனால வச்சு காமிக்க முடியல. இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு அழகான பாட்டிலில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதோட மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் இதில் நான் ஊதுபத்தி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் ஹோல்டர். நம்ம சின்ன வயசில் ஒரு ஸ்கேல் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி அந்த ஸ்கேலில் வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே நிறைய ஜிகுனா அதே மாதிரி குட்டி குட்டி மீன் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்கேல் யாரெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் வந்து நிறையா இருக்கா மாதிரியான ஒரு சோப்பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஐடியா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பாட்டில்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவிலே எல்லாத்தையுமே காமிக்க முடியல. ஸோ இன்னொரு வீடியோவில் அது எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். வேஸ்ட்டான பர்ஃப்யூம் பாட்டில் அண்ட் மூடியை வந்து நம்ம ஒரு 5 விதமாக ரீயூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டான இந்த பர்ஃப்யூம் பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணின இந்த சோப்பீஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது எல்லாமே மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.